الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين يزعمون أنهم آمنوا بما أنزل إليك وما أنزل من قبلك يريدون أن يتحاكموا إلى الطاغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يضلهم ضلالا بعيدا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய தூய்மையான இந்த மார்க்கத்திற்கு முரணாகவே மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு தீவிரமான கருத்துக்களையும் எழுத்துக்களையும் கொண்டு குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற சிலரை நம்மால் பார்க்க முடிகின்றது. அத்தகையவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி எச்சரிக்கின்றான். அலம் தர இலல்லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனூ பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியை பார்த்து, நபியே, உன் மீது இறக்கி அருளப்பட்ட இந்த வேதத்தையும் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நாங்கள் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுகின்றான். யுரீதூன அன் யதஹாகமு இலா த்தாகூதி வகத் உமிரு அன் யக்ஃபுரு பிஹி. எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானையே தங்களுக்குள் தீர்ப்பு கூறப்படுவதை விரும்புகிறார்களே, தீர்ப்பு கூறப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமாக வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகின்றான் என்று அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த மார்க்கம் இருக்கிறதே மிகவும் தூய்மையானது, மிகவும் நேர்த்தியானது, மிகவும் பரிபூரணமான முழுமையானது. இரு உலக வெற்றிக்கும் அது போதுமானது. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள். பாருங்கள், قال رسول الله صلى الله عليه وسلم قد تركتم على البيضاء. நான் உங்களுக்கு மிக தெளிவான மார்க்கத்தை விட்டு சென்றிருக்கின்றேன். அது எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், லைலுஹா கனஹாரிஹா, லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு பகலை போன்று மிகவும் தெளிவானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிகுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனக்கு பிறகு சபிக்கப்பட்டவர்களை தவிர யாரும் அதிலிருந்து விலக மாட்டார்கள், அந்த நேர்மையான தூய்மையான மார்க்கத்தில் இருந்து விலக மாட்டார்கள். நபிகள் பெருமானார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், குழப்ப
செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் எட்டுவீர்களானால், நீங்கள் அடைந்தீர்கள் என்றால், அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வசுன்னதி குலஃபாஇ ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த ஹலீஃபாக்கள், என்னுடைய அருமை தோழர்கள், அந்த ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியில் இருந்து தடம் புரண்டு விடக் கூடாது என்பதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நான் ஓதிய குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, மார்க்கத்திலே தீவிரமான போக்கு என்பது ஒரு மனிதனை குருடாக்கி விடுகின்றது. அவன் சார்ந்து இருக்கக்கூடிய குழுக்களோ இயக்கங்களோ மட்டும்தான் முதன்மையானது, சரியானது, மற்றவர்கள் எல்லாம் வழிகேட்டில் அழிவில் இருக்கிறார்கள் என்கின்ற போக்கு இருக்கிறது. இது அவனை சிந்திக்க விடாமல், இஸ்லாத்தினுடைய உண்மையான கொள்கை கோட்பாடுகளை பற்றிய அறிவு ஏற்படுவதை விடாமல் அவனை தடுத்துவிடும். சில நேரங்களிலே அது கலவரங்களையும் வன்முறைகளையும் தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் பேரழிவையும் அது ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். எனவே மதவெறியும் சரி, தீவிரவாதமும் சரி, தீவிரவாத போக்கும் சரி, இஸ்லாத்திற்கு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு மிகவும் எதிரானது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ரபியா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 14வது நூற்றாண்டிலே காதுசியா என்கின்ற போர் நடந்தது. அந்த போரிலே ரபியா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னர் ருஸ்தும் அவர்களை சந்திக்கிறார்கள். தான் வந்த நோக்கத்தையும், தங்கள் படை இஸ்லாமியர்கள் வந்த நோக்கத்தையும், இஸ்லாத்தினுடைய நோக்கத்தையும் மிக தெளிவாக அவர்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறார்கள், எடுத்துரைக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். நாங்கள் உலக நெருக்கடியில் இருந்து விசாலமான ஒரு வழியின் பக்கம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காகவும், மதம் என்கின்ற பெயரால் அநீதம் செய்யப்படுவதிலிருந்து, மதம் என்கின்ற பெயரால் அநீதம் செய்யப்படுவதிலிருந்து நீதமான இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளில் தெளிவு எப்படி இருக்கிறது என்றால், தீவிரமான போக்கு உடையவர்களாக நாங்கள் இல்லை என்பதை அது மிக தெளிவாக காட்டுகிறது. ஈமான் பலமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கங்களிலோ தனிப்பட்ட ஒரு கருத்துக்களையோ ஆழமாக பற்றி பிடித்துக் கொண்டு மற்றவர்களை அவமானப்படுத்துவதும், தீய வார்த்தைகளை கொண்டு வசைபாடுவதையும், ஒரு நாகரீகமற்ற போக்கையும் நாம் கையில் எடுக்க கூடாது என்பதை நமக்கு இது உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் நடுநிலையை பேணுவதுதான் மிகச் சிறந்த ஒரு பாதையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை பற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லித் தரும் பொழுது மிக அழகாக சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்ன பியூட்டி இந்த இஸ்லாத்திலே இருக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள், ரத்தின சுருக்கமாக, இன்ன தீன யுஸ்ருன், தீன் என்பது மிகவும் எளிமையானதுப்பா, தீன் என்பது மிகவும் எளிமையானது. எவன் ஒருவன் அந்த இலகுவான மார்க்கத்தை கடினமாக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றானோ அவனுடைய முயற்சி தோல்வியடையும். இந்த தீன், இலகுவான எளிமையான தீனுல் இஸ்லாம், அதை அவன் செய்யும் முயற்சியை மிகைத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால எனவே நீங்கள் நிதானமாக இருங்கள். வஸத்திது வகாரிபு வஅப்ஷிரு சொன்னார்கள், நிதானமாக இருங்கள். நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் இபாதத்தை அமல்கள் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு காலையிலும் மாலையிலும் இரவின் ஒரு பகுதியிலும் இறைவனிடத்தில் நீங்கள் உதவி தேடிக்கொண்டு வருங்கள் என்பதாக மிக சுருக்கமாக இஸ்லாத்தை வரையறையை மிக இந்த உலகத்திற்கு மிக அழகாக சொல்லி காட்டினார்கள் பூமான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். எனவே வெறுப்பு, கடினமான வார்த்தைகள், அவமானப்படுத்துதல், நாங்கள் நேர்வழி இருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் இழிநிலையில் இருக்கிறார்கள் என்பது போன்ற தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமலும், ஹைரு உம்மத் என்பதற்குரிய அடையாளமே உம்மத்தம் வசதா, நடுநிலை சமுதாயமாக நாம் வாழ வேண்டும்.
கலிமா தையிபா என்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த நல்ல வார்த்தை எனும் கலிமா தையிபாவை மொழிந்த நாம் ஒருபோதும் தீய வசைபாடுகளையும் வார்த்தைகளையும் நம்முடைய வாயினால் சொல்லக்கூடாது. எனவேதான் நாம் நடுநிலையை பேணுகின்ற பொழுது மார்க்கத்திலே நாம் உம்மத்தாக, சிறந்த உம்மத்தாக நாம் மாறுவோம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நற்பேரை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.